நான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இந்த செய்தியை ஆன்லைனில் பார்க்க போகிற எல்லோருக்கும், விசேஷர்கள் எல்லோருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துக்கள். நம்ம இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு ஆராதனை வேலைக்காக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பந்தியை நம்ம நினைவு கூறுறதுக்காக கூடி வந்திருக்கிறோம். நம்ம துவக்கமாக நம்ம ஒரு நல்ல பாடலை பாடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆராதனைக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து விடுகிறேன். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, நன்றியோடு தீரும் கர்த்தாவே இயேசப்பா. அந்த நல்ல நாளிலும் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் இங்கு ஒன்று கூட எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த தகப்பனே இயேசப்பா, இந்த ஓய்வு நாளிலும் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் உண்மை நினைவு கூறத்தக்கதாக இயேசப்பா, உம்முடைய இயேசப்பா பந்தியை நினைவு கூறத்தக்கதாக இயேசப்பா, நாங்கள் ஒன்று கூட இயேசப்பா எங்களுக்கு நினைப்பூட்டி எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இதே போல தகப்பனே இயேசப்பா, இந்த பட்டணத்தில் இயேசப்பா அநேகரை எழுப்புங்க ராஜா இயேசப்பா. தகப்பனே இயேசப்பா, ஒவ்வொரு சீஷரையும் எழுப்புங்க ராஜா. உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சீஷரின் ஆவியும் உயிர்ப்பிங்க தகப்பனே இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. உம்முடைய வருகைக்கு இயேசப்பா எதிர்நோக்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பனே இயேசப்பா, இந்த தொடர்ந்து வருகிற இயேசப்பா, இந்த ஆராதனை வேலையை முழுவதுமாக கருத்தில் ஒப்படைக்கிற கர்த்தாவே. நல்ல பாடலை பாடி இயேசப்பா உண்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ராஜா. அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து வருகிற செய்தி வேலையை கருத்தில் ஒப்படைக்கிற ராஜா. தொடர்ந்து வருகிற கர்த்தருடைய பந்தியை ராஜா நீங்க எங்கள் நடப்பை நடத்தாங்க கர்த்தாவே இயேசப்பா. இந்த ஆராதனை வேலையை இயேசப்பா நீங்க பொறுப்படுத்தி நடத்தாங்க ராஜா. நீரே இயேசப்பா மகிமைப்படுவீராக தகப்பனே இயேசப்பா. நீர் கிருபை செய்யுங்க ராஜா இயேசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்க அன்பின் தகப்பனே சோத்திரம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஒரு அருமையான பழைய பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். முதலாவதாக நம்ம எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க அப்படின்ற ஒரு பழைய பாடல் நம்ம புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமமோற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமமோற்றுன்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தாம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை
அப்பொழுதே தாம் முகத்தை திருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலமளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. களிப்போடு விரைந்தம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அந்த பாடல் வரிகளை பாருங்க. ஆவலோடும் நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். ஸோ அனுதினமும் நம்ம கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் சீஷர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. எப்படி காத்து கொண்டிருந்தாங்க? அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல பெராயா பட்டணத்தார் அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து தியானித்து அவங்க மற்ற சபைகளை பார்த்து நற்குணசாலிகளா இருந்தாங்க. அப்படிதான் அவங்க காத்து கொண்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பட்டணத்திலும் சபை கூடும்போது இப்படிதான் மக்கள் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நாமளும் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனங்களை தியானிச்சு தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு ஒன்று இருக்கு பைபிள்ல. அந்த அறிவில் வளர்ந்து தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். ஸோ நம்ம கடந்த வாரம் நம்ம நல்ல ஒரு செய்தியை பார்த்தோம். அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு அது எப்படிப்பட்டதா இருக்குது, தேவன் எவ்வாறெல்லாம் நம்மோடு உறவில் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அதுல நம்மளுக்கு நிறைய வகையில தேவன் வந்து நம்மோட உறவில் இருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், அவர் சிருஷ்டிகராய் இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர் அவர் தான். நம்மை மாத்திரம் இல்ல, மற்ற எல்லா மக்களும், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சிருஷ்டிக்கிறவர் அவர் ஒருவரே. ஸோ இந்த உலகத்துல உள்ள ஒரு அணுவா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு உயிரினமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர் அவர் தான். நல்லோரையும் தீயோரையும் துன்மார்க்கரையும் எல்லாரையும் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். ஸோ அவர் வந்து சிருஷ்டிகர். உலகம் மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு வெளியே இருக்கு ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு, நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு, கேலக்சி இருக்கு. ஸோ இப்படி பல விஷயங்கள் நம்மளோட இமேஜினேஷனுக்கு பெருசா இருக்கிற காரியங்களும் உலகத்துக்கு வெளியே இருக்கு. அதே போல பூமிக்கு அடியில உள்ள காரியங்கள், பூமியின் அஸ்திபாரங்கள், கடலுக்கு அடியில உள்ள விஷயங்கள் இப்பதான் மனுஷங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கடைசி காலத்துல, அறிவு பெருகி இருக்கிற இந்த கடைசி காலத்துல இப்பதான் கண்டுபிடிக்கவே முயல்றாங்க. கடந்த 6000 வருஷமா வந்து ஒண்ணுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பூமிக்கு கடலுக்கு அடியில உள்ள காரியங்கள், பூமியின் அஸ்திவாரங்கள், இப்படி பல விஷயங்கள் பைபிள் சொல்லுது. அவர் தான் சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். அடுத்ததாக தகப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். எப்படி வந்து ஒரு தகப்பன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல அவரும் நம்மை சிருஷ்டித்து வழிநடத்துகிறார், நமக்கு போதனை செய்கிறார், நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார், நமக்காக வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நம்ம அதுக்கு சில வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். எப்படி நம்மை உருவாக்கின பிதாவாகிய தேவன் நம்மளுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார், எப்படி அவர் ஒருவராக இருக்கிறார், ஒருவராக இருந்து பல கிரியைகளை செய்கிறார், ஒருவராக இருந்து பல இடங்களில் இருக்கிறார், வானத்திலும் இருக்கிறார், பூமியிலும் இருக்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவியுடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எடுத்து உங்க வாசிங்க, ஏசாயா 57:15 அந்த வசனம் அருமையா இருக்கும். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்த ஆவியுடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்தான் உன்னதத்துல இருக்கிறாரு, அவர்தான் நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறார். இப்படி பல இடங்களில் எல்லாரோட உள்ளத்திலும் இருக்கிறார். அவரை நம்புகிற பிள்ளைகள் எல்லாரோட உள்ளத்திலும் இருக்கிறார். சோ அவர் வந்து ஆம்னி பிரசன்ட். அவர் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அப்படி மகத்துவம், வல்லமை, இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளால அறிய முடியாது. அவ்வளவு மகத்தான ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ளவர். சோ இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உடையவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். சோ உன்னதத்துல வாசம் பண்ற அவர் தான் நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்திலும் வாசம் பண்ணுகிறார். அப்படி நமக்கு தகப்பனாக இருக்கிறார், ஒருவராக இருக்கிறார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரிங்களா? அடுத்ததாக தேவன் நம்மோடு எவ்வாறோ அப்படி தேவனும் நம்ம மீது அன்பு செலுத்துகிறார். சோ தாய்க்குரிய குணாதிசயம், எப்படி ஒரு தாய் குழந்தையை வந்து தேற்றுவது போல இவரும் நம்மை தேற்றுகிறார். சோ தகப்பனாக இருந்து நம்மை சிட்சிக்கிறார், தாயாக இருந்து நம்மை தேற்றுகிறார். சோ இப்படியும் தேவன் வந்து நமக்கு நடுவில் இடைப்பட்டு செயல்படுகிறார், நமக்கான ஒரு உறவு முறையில் இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 66:13 வாசிங்க. அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே